பேணையின் பரம்பரை கதை. கல்லும் கரியும் எலும்பும் உறைந்து குகைவாசிகள் கைப்பட ஆரம்பமான கலாச்சாரம் காலம் தொட்டும் காண முடிகிறது புதிய வடிவங்களில். எழுதுகோலை பற்றித்தான் கூறுகிறேன். எழுதி கூறுகிறேன். அது நான் எழுதுகோளுக்கு கொடுக்கும் மரியாதை. புல்நுனியின் கூர்மையும் நுனி கொண்ட கம்பின் கூர்மையும் மைத்தொட அன்று கல்வியில் கைத்தொட்ட பரம்பரை நாம் பாட்டனும் முப்பாட்டனும். கல்வி என்றால் இயற்கையும் கை கொடுக்கும் என்ற வகையில் பறவைகளும் தனது இறகை வெட்டி எறிந்ததாம். ஐயறிவு படைத்த பறவையும் ஆறறிவுக்கு செய்த தியாகத்தை. அது மட்டுமா, மையில் தொட்டு எழுதியும் பார்த்தார்களாம். அடுத்தடுத்து மையை தேக்கி எல்லாம் அறிவை நோக்கி சென்றார்களாமே. மனிதனின் ஆறாம் அறிவு இயற்கையை மெதுவாக சுயேட்கையாக்கிய தருணமாம் இன்றைய நூற்றாண்டு சுழன்று கொண்டிருக்கின்றது. டிஜிட்டல் பேனா என்றும் தொலைபேசி திரைகளில் கிறுக்கிக் கொண்டு இருக்கின்றோம். அடுத்த நூற்றாண்டு எனும் போது திரையையும் தாண்டி காற்றில் எழுதும் முறையும் கைகூடி விடும் என்றால் அது நம்ப முடியாத ஒன்று அல்ல. இது பேனாவின்